அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு எல்லா பாடங்களுக்கும் முன்னாடி நம்ம வைக்கக்கூடிய ஒரு தமிழ் தகுதி தேர்வு, அதை எப்படி எழுதுறது, அதுக்கு எந்த புத்தகத்தை படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மோட ஒரு முதுகலை ஆசிரியர், அரசு பள்ளியில் இருக்கிற முதுகலை ஆசிரியர் பகிர்ந்துக்கிறாரு. இதை தொடர்ந்து நம்ம சேனலில் என்னெல்லாம் பண்ண இருக்கிறோம் அப்படின்னா, எல்லா பாடங்களுக்கும் அந்தந்த இப்போ தமிழ், ஆங்கிலம், வணிகவியல், கணிப்பொறி அறிவியல், இந்த மாதிரி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா பாடங்களுக்கும் அந்தந்த பாடங்களில் இருக்கக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று அரசு பணியில் இருக்கக்கூடிய பாட வல்லுநர்களை வச்சு அந்த பாடங்களுக்கான எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காணொலியும் நம்ம சேனலில் தொடர்ந்து போட இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி உளவியல் பாடப்பகுதிக்கு முழுமையான எல்லா தலைப்புகளையும் வச்சு நம்ம வகுப்புக்கான அந்த காணொலியும் வீடியோவும் நம்ம சேனலில் போட இருக்கிறோம். ஸோ இந்த பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு கொண்டு போய் சேருங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி தொடர்பாக கொடுக்க இருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளி ஆசிரியர் கனவோடு பயணிக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா, ரொம்ப காலமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு அரசு பணிக்கு செல்ல மாட்டோமா, குறிப்பா ஆசிரியர் பணிக்கு செல்ல மாட்டோமா அப்படிங்கிற கனவுல நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த கனவு நம்மளுக்கு எப்படியாவது நனவாயிராதா அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துல நிறைய ஆசிரியர் பெருமக்கள் பாத்தீங்க அப்படின்னா கடுமையா இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க. அது தொடர்பா நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சந்தேகங்களும் ஐயங்களும் அடிக்கடி எழுவதுண்டு. அது தொடர்பான சில விஷயங்களை இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். குறிப்பா போட்டி தேர்வுக்கு தயாராகிறோம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா, அதுவும் இன்னும் சரியா சொல்ல போனோம்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னா, அதுக்கு சில விஷயங்களை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது இருக்கு. அதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாடத்திட்டம், அது ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்ஸ், அதுவும் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயம். இந்த 3 விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கவனத்துல எடுத்து படிச்சீங்கன்னா கண்டிப்பான முறையில போட்டி தேர்வுல பாத்தீங்கன்னா வெற்றி வாகை சூடி அரசு பள்ளி ஆசிரியராக நீங்கள் அரசு பள்ளியில் அமரலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாடத்திட்டம் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே பாடத்திட்டம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில இப்ப அண்மை காலத்துக்கு சில காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாடத்திட்டத்தை மாற்றி அமைச்சாங்க. இது எல்லா மேஜருக்குமே பாடத்திட்டமானது மாற்றி அமைக்கப்பட்டுச்சு. அதுல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. குறிப்பா வணிகவியல் மேஜர்லயும், அதாவது காமர்ஸ்லயும், பிஜி காமர்ஸ்லயும் நிறைய மாற்றங்கள் பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்குது. இப்ப அந்த பாடத்திட்டம் பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி, அது அந்த ஓல்டு சிலபஸே தான், அதே தான் வச்சிருக்கிறாங்க. இன்னும் எந்த விதமான மாற்றமும் பாத்தீங்கன்னா சொல்லலை. எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 யூனிட் இருக்கு. அந்த 8 யூனிட்ல எந்த மாற்றமும் செய்யலை. அதை அப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. அந்த பழைய பாடத்திட்டமே தான் தொடருது. இது வரைக்கும் அது தொடர்பான முறையான அறிவிப்புகள் பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் சைட்ல இருந்து வரல.
அதனால அதுல எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம். அதே சிலபஸ் தான் வந்து இப்போ வரைக்கும் அபிஷியலா கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற ஒண்ணும், அதுக்கப்புறம் வந்து அந்த சிலபஸ்லயே வந்து ஜிகேவும் இருக்கு உங்களுக்கு, சரிங்களா? அப்ப முதல்ல வந்து நம்மளோட மேஜர் சிலபஸ், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் நாலேஜ், அதுக்கப்புறம் வந்து தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு பார்ட் வந்து புதுசா சேர்த்திருக்கிறாங்க. பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாமினேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பெருவாரியான வடநாட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற தேர்வுகளை எழுதி நமக்கு போட்டியா வந்து உள்ள வந்துடுறாங்க. நம்மளோட கல்வி நிறுவனங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களால நம்ம பசங்களுக்கு நம்மளோட தாய்மொழியில வந்து பேசுவதற்கு அல்லது வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசானது இத்தகைய ஒரு திட்டத்தை முன்னெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்க ஒன்று. இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பாட சுமையா தெரியும். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜரே 10 யூனிட் இருக்கு, அதை படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 யூனிட் இருக்கு, அதை படிக்கணும். அதுக்கப்புறம் ஜிகேவும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 யூனிட் இருக்கு, அந்த 8 யூனிட்டை வந்து படிக்கணும். இது போக நாங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு வேற வந்து படிக்கணுமா அப்படிங்கிறது மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் எழலாம். வேற வழி இல்லை, அது நம்மளோட நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால கண்டிப்பான முறையில வந்து நம்ம வந்து அதை பண்ணிதான் ஆகணும். இப்ப சிலபஸை பொறுத்த மட்டுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து உன்னிப்பா உற்று நோக்க வேண்டியது இருக்கு. ஓல்டு சிலபஸ், நியூ சிலபஸ் அப்படின்ற பெருவாரியான குழப்பம் குறிப்பா வந்து இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அனைத்து தேர்வுகள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் வந்து பார்த்தோம்னா நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ், எதை படிக்கிறது எதை படிக்க வேணாம், எதை விடலாம் எதை விடக்கூடாது அப்படிங்கிற இந்த குழப்பமான மனநிலையே அந்த சிலபஸ் வெளியிட்ட நாள் முதல்ல அந்த அரசாணை வந்ததுல இருந்தே அந்த குழப்பமான மனநிலையிலேயே கொள்ளக்காலம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம வந்து, சரிங்களா? அதனால அந்த மாதிரி மனநிலையை வந்து இந்த காணொலிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நேரடியா வந்து நான் வந்து உங்களுக்கு சிலபஸ் வந்து டிஸ்பிளே பண்றேன், சிலபஸ்க்கு போயிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி வந்து இந்த தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அப்படிங்கிற பார்ட்டு, இப்ப இதுல வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையான எல்லா சிலபஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆட் பண்ணியிருக்கிறேன் நான். இதுல வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து தமிழ் தகுதி தேர்வு. அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய வலைதளத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க வேணும்னா வந்து அந்த தேர்வு வாரிய வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப இதுதான் அதற்கான பாடத்திட்டம், சரிங்களா? இப்ப வந்து இதுல வந்து அவங்க பொதுவா கொடுக்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில வந்து கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு தரத்தில் வந்து வினாத்தாள் வந்து வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல வந்து மிக தெளிவா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு என்ன சிலபஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத வந்து மிக தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது வந்து நீங்க எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி தான். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், அதாவது இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், அதுல வந்து எதை படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நான் பகிர்வு செஞ்சுக்கிறேன், சரிங்களா? இப்ப இந்த இதை பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாமினேஷனுக்கு வந்த நோட்டிபிகேஷனோட ஒரு சிறு பகுதி. இதுல இருந்தான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தெளிவா வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்ட் ஏ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கட்டாய தகுதி தேர்வுல வந்து இந்த பகுதி ஆல வந்து பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணி வந்து காமிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம் அப்படிங்கறத வந்து தெளிவா மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 மதிப்பெண்கள் அப்படின்றத வந்து பாத்தீங்க, சாரி 30 வினாக்கள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 50 மதிப்பெண்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா கால அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 நிமிஷம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து அந்த குவாலிபிகேஷன் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா முறையில நாம பெற வேண்டிய அந்த தகுதி மதிப்பெண் அப்படிங்கிறது பார்க்கும்போது 40% கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து 20 மதிப்பெண்கள், மொத்தம் வந்து 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுத்தா பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல வந்து மொத்தம் வந்து 30 வினாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்பாங்க. 30 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? 50 மார்க்ஸுக்கு வந்து இருக்கும். இப்ப இதுல வந்து நீங்க 20 மார்க் அப்படிங்கிறப்ப முதல் 10 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து 20 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? அதனால அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது வந்து நம்ம வந்து தகுதி தேர்வு தானே தவிர இதுல வந்து உங்க மார்க்கை வந்து எந்த இடத்துலயும் வந்து கன்சிடர் பண்ண போறது கிடையாது. சரிங்களா? இந்த கொஸ்டின் எப்படி வந்து கடந்த தேர்வுகள்ல ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்ட 3 தேர்வுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பிளாக் எஜுகேஷன் ஆபீசர் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த செகண்ட் கிரேட் டீச்சர் அதோட எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பிஆர்டி எக்ஸாமினேஷன், அதாவது பிடி அசிஸ்டன்ட் ஆர் பிஆர்டி எக்ஸாமினேஷன். இந்த 3 எக்ஸாமினேஷனுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வானது நடைபெற்றிருக்கிறது. அதற்கான அந்த வினாத்தாள் தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலே அவங்களோட இணையதளத்திலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க எப்போது வேணுமானாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கோப்பை வந்து பதிவிறக்கம் செஞ்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தகுதி தேர்வுக்கு கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே எந்த புத்தகத்திலிருந்து இடம்பெற்று இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்துல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம்பெற்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியாது. ஆய்வு பண்ணி பார்த்தது வரைக்கும் முழுக்கவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99% ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்திலிருந்து மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால வந்து நம்ம தேவையில்லாம வந்து 6வதுல இருந்து 12வது வரைக்கும் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கணுமா சார் இருக்குன்னா நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறோம். நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து பாடச்சுமைகள் பணிச்சுமைகள் வந்து அதிகமா இருக்கு. அத்தோட சேர்த்து இதையும் வந்து நீங்களா சுமையா நினைச்சிடக்கூடாது. அதனால நீங்க வந்து 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்தை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னாலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில உங்களால வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த தமிழ் தகுதி தேர்வுல வெற்றி பெற முடியும். அது ஃபர்ஸ்ட் இது இந்த டிக் பாக்ஸை நீங்க வந்து டிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மேஜர் பேப்பர், ஏன்னா இதுல வந்து பாஸ் பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேஜர் பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்குறாங்க ஜிஓல. சரிங்களா? அதனால இத பாத்துக்கங்க. 10ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகம் மட்டும் படித்தால் போதுமானது. உங்களோட பொன்னான நேரத்தை வந்து நீங்க விரயம் பண்ண வேண்டாம். சரிங்களா? கண்டிப்பான முறையில வந்து நீங்க 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சாலே வந்து தமிழ் தகுதி தேர்வை வந்து சக்சஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6வதுல இருந்து வந்து 10ஆம் வகுப்பு வரைக்குமோ அல்லது வந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூட சில பேர் வந்து புதுத்தமிழ் புத்தகத்தை உட்காந்து லைன் பை லைனா ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது தேவையற்ற உங்களோட நேரத்தை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு வேலையா தான் நான் வந்து கருதுறேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினாத்தாள் வடிவமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது அந்த 3 தேர்வுகளையுமே 10ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் புத்தகத்திலிருந்து மட்டும்தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. அதனால நம்மளுக்கு அது போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால நீங்க அந்த பார்ட்டை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க.